வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? ஃபேன் ஓடலாம் எனக்கு நைட் நேரத்தில் ரொம்ப வேக்கடாக இருக்கும். சரி, ஓகே. மணி என்ன ஆகுது? கரெக்டாக 1:50 1:30 நான் தூக்கலாமல் இருக்கேன். ஏன் பிரதர், என்ன பிரதர் ஆச்சுன்னு கேட்டால், என்னோட கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு லவடா 1:30 மணிக்கு உன் மனசாட்சிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் பிரதர் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு நேற்று ட்ரேடிங்கில் வேலையை பார்த்துட்டான். என்ன பிரதர் ஆச்சு அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், ஓகேவா? பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏப்ரல் நான் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்பேன். ஒரு தடவை ஃபெயில் ஆகிருக்கும், அடுத்த தடவை தான் சக்ஸஸ் ஆகிருக்கும், ஓகேவா? என்னோட ஃபோனில் டெபாசிட் பண்ண முடியல, ஓகேவா? பேமெண்ட் பண்ண முடியல. என் ஃப்ரெண்டோட ஃபோனில் தான் லாகின் பண்ணி நான் பண்ணேன் பேமெண்ட், ஓகேவா? அந்த நாள் இத்தனை நாளாக விட்டுட்டு நேற்று என்ன பண்ணியிருக்கான், என்னோட லாகினை வச்சு அவன் ட்ரேட் எடுத்திருக்கான் அவன் ஃபோனில், ஓகேவா? இது பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஆனால் அவன் நேற்று சொல்லிட்டான், 1:30 மணிக்கு ஃபாலோ பண்ணி சொல்கிறான், சரியா? என்னன்னா அவன் ட்ரேட் எடுத்துருக்கான். ஆக்சுவலி ட்ரேட் நல்லாவே பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ட்ரேட்ல 500 நான் கூட அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணதில்லை. ஒரே ட்ரேட்ல 500 ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். ஓவர் ட்ரேட் பண்ணிட்டானான். எத்தனை ட்ரேடாக பண்ண அப்படின்னு கேட்டால் 36. எனக்கு சிரிப்பு தான் வருது. 4000 வச்சு 36 ட்ரேட் வச்சு ட்ரேட் பண்ணியிருக்கான். அப்போ 40,000 இருந்தால் இன்னும் 400 ட்ரேட் பண்ணியிருப்பியாடா? யாரா நீ? ஐயோ எனக்கா இதோட இன்னொரு டிஸ்ட் ஒன்று சொன்னால், நேற்று மட்டும் இல்லையா, 2 நாள் முன்னாடி ஒரு ட்ரேட் பண்ணலாம் மச்சி. திங்கக்கிழமையை தான் சொன்னான், திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையும் மச்சி. அன்றைக்கி ஒரு 700 லாஸ் பண்ணிட்டு நீ அதை பற்றி பேசுன்னு நினச்சேன். நான் என்ன நினச்சேன், 700 கம்மியாக இருந்துச்சு, ஓகேவா? அதாவது நான் நீ ட்ரேட்குள்ளே போகல, வீடியோ வந்திருக்கேன், நான் ட்ரேட்குள்ளேயே போயிருக்க மாட்டேன். என்ன அப்படின்னா, நான் 700 கம்மியாக இருந்துச்சு. என்ன சரி ஏதாவது இயர்லி மெயின்டெனன்ஸ் ஒன்ஸ் பிடிப்பா அப்படி, இயர்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜின்னு இது எதாவது பிடிச்சிருப்பானா இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். இந்த வரைக்கும் எனக்கு கோட்டக்கில் பிடிச்சதில்ல. சரி இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பிடிச்சிருப்பான் போல அப்படின்னு நான் விட்டுட்டேன். பார்த்தா அன்றைக்குமே அவன் ட்ரேட் எடுத்து வச்சுருக்கான். நல்ல வேலை, நான் இன்வெஸ்டர்க்கெலாம் பேசி நல்ல இன்னும் பெரிய அமௌண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சாமி, அவன்கிட்ட ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டால் அவன் நம்மளை மிரட்டுறான். நான் திரும்பவும் சொல்கிறேன், ட்ரேடிங் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒரே அக்கௌண்ட்டில் மட்டும் உங்கள் ஃபோனில் மட்டும் வச்சுக்கோங்க. யார்ட்டையும் லாகின் பண்ணாதீங்க. லாகின் பண்ணாலும் உடனே லாக் அவுட் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரோ உன்ன மாதிரி ஒரு மக்கு அப்படி தாங்க ஆகிப்போச்சு. சரி, ஓகே, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கேட்டால் உன் காசு நான் திங்கக்கிழமைக்குள்ளே தரேன் அப்படி இப்படின்னு என்னைய மிரட்டுறான். நான் என்ன சொல்கிறது, வச்சு ஷேர் பண்ண வேணான்னா இருந்தாலே என் ஃபாலோவர்ஸ்ட்டு நான் ஷேர் பண்ணிட்டு, சரியா? ஆக்சுவலி என்ன சொல்கிறது, 36 பேரா எதுக்காக ஒரு நாளைக்கு? ஐயோ எனக்கெல்லாம் இதான் எதுவுமே சொல்கிறேன். பரவாயில்ல, சாரி. ஃபஸ்ட்டு கோட்டைக்கு சாரி. நான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டேன், உங்கள் சைடில் தப்பு இருக்குமோ அப்படின்னு நினச்சி. ஆனால் தப்பெல்லாம் என் சைடில் தான் இருந்துச்சு. ஓகே, சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவன் காசு அனுப்பிச்சாலாம் அடுத்த சேலஞ்சு பண்ணலாம். காசு அனுப்புனா காசு சம்பாரிச்சு தான் பண்ண முடியும். ஓகேங்க, டேக் கேர். நாளைக்கு வரேன். அடி பாருங்க, இதுக்கு மேலே நான் நிம்மதியாக தூங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. டாட்டா.